சரிங்க ஐயா. வணக்கம். இப்போ நம்ம அம்சக்கட்டம் எவ்வாறு போடுவதுன்னு பார்க்க போகிறோம். அம்சக்கட்டம் போடணும் அப்படின்னா பாதசாரம் முக்கியம். லக்னம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த பாதத்தில் இருக்குது, 9 கிரகங்கள் எந்த நட்சத்திரம் எந்த பாதத்தில் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். இருந்தால் தான் ராசி கட்டத்தையும் அடைக்க முடியும், அம்ச கட்டத்தையும் அடைக்க முடியும். நம்ம இப்போ ஒன்று பார்த்த உடனே லக்னம் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ லக்னம் அப்படின்னோடனே அது திருவாதிரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்குது அப்படின்னோடனே இந்த கட்டத்தை நம்ம இப்போ அம்ச கட்டம் போட போகிறோம். அம்ச கட்டத்தை எப்படி அடைக்கிறது அப்படின்னா, நட்சத்திரத்தை கேதுவோட நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். கேதுவுடைய நட்சத்திரம் அஸ்வினியாக இருந்தாலும் சரி, மகமாக இருந்தாலும் சரி, மூலமாக இருந்தாலும் 1ஆம் பாதம்னா மேசத்தில் போடணும், 2ஆம் பாதம்னா ரிஷபத்தில் போடணும், 3ஆம் பாதம்னா மிதுனத்தை போடணும், 4ஆம் பாதம்னா கடகத்தில் போடணும். அதே மாதிரி சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அடுத்து குருவோட நட்சத்திரம் புனர்வூசம், விசாகம், பூரட்டாதி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அடுத்து இங்கே சுக்கிரனோட நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், பூராட நட்சத்திரமாக இருந்தால் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். அடுத்து செவ்வாயோட நட்சத்திரம் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். அடுத்து சனியோட நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதியாக இருந்தால் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். இது இந்த பாரியாயம். இது எந்த பாரியாயம்? இது 1ஆவது பாரியாயம், இது 2ஆவது பாரியாயம், 3ஆவது பாரியாயம். மேசமண்டலம், ரிஷப மண்டலம். அடுத்து இந்த இதில் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்த உடனே சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அடுத்து ராகுவுடைய நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இப்படி போட்டு அடைக்கிறதுக்கு பேர் அம்சக்கட்டம். அம்சக்கட்டம் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, ஒருவருக்கு திருமண சம்பந்தம் போது மன வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதையும், அந்த வரன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் பயன்படுது. இன்னொன்று, ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் உச்சமாக இருந்தால் அம்ச கட்டத்தில் உச்சமாக இருக்கிறதா இருந்தால் இதுவும் அதுவும் பலமாக இருந்தால் 10% கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது இங்கே இருந்தால் அது வர்க்கோத்தமம், நல்ல பலனாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கே உச்சமாக இருந்து இங்கே நீசமாக இருந்தால் இங்கே பலமாக இருக்குது, இங்கே பலவீனமாக இருக்குது. இது வேறு, இது மரம், இது தோற்றம், இது உள் விஷயம். அப்போ அகப்பொருள், இது புறம். இப்போ தோற்றம் எவ்வாறு இருக்கிறது, அகம் எவ்வாறு இருக்கிறது, உள்ளார்ந்த விஷயம் எவ்வாறு இருக்கிறது, ஒரு கிரகம் வலிமையாக இருக்கிறதா, இங்கே வலிமை பெற்று இங்கே வலிமை குன்றக்கூடாது, அதே மாதிரி இங்கே வலிமை குன்று இங்கே வலிமை அதிகமாக இருந்தால் பரவாயில்லை அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இப்போ புரிஞ்சா? அப்போ ஈஸியாக புரிஞ்சிச்சுல? அப்போ ஒரு அம்சம் எப்படி போடணும், அம்சம் எதுக்காக போடுறோம் அப்படிங்கிறத நாளைக்கு ஒரு ஜாதகத்தை ஒரு டேட்டில் கொடுத்து ஒரு தான் அனுப்பிவிட்டு அப்படியே போட்டுருவீங்களா? சரி. இதில் ஏதாவது சந்தேகம் இல்லை?